இப்போ காலையில் இட்லிக்கு மாவு ஆட்டினேன். மாவு கலக்கி வச்சேன். சாயந்தரம் மாவு எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன். காமிக்கிறேன் பாருங்க. எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு பாருங்க. நான் இப்போ உப்பு போட்டு கலக்க போகிறேன். கலக்கி இட்லி ஊற்ற போகிறேன். தக்காளி குருமா வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். புதினா வாங்கிட்டு வந்த சந்தையில், அதனால் புதினா சட்னி செய்ய போகிறேன். புதினா சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் புதினா சட்னி செய்ய போகிறேன். இருங்க, மாவை கலக்கிட்டு வரேன். இங்கே பாருங்க, பெரிய அடுக்கில் ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதுவும் பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு. பார்க்கறக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இருங்க வரேன். பாருங்க, மாவு நல்லா கலக்கிட்டு இருக்கிறேன். உப்பு போட்டுட்டேன், கலக்கிட்டு இருக்கிறேன். இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றிட்டு எடுக்கும்போது பார்க்கலாம். பாருங்க, இட்லி ஊற்றுற சின்ன சின்னதாக ஊற்றிக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். பெருசு பெருசாக ஊற்றுனா வீட்டில் திட்டுவாங்க. இட்லி சாப்பிட்றதே பெருசு, அதில் பெருசு பெருசாக ஊற்றி வைக்கிற அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இட்லி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை தான். நான் தான் இட்லி சாப்பிடுவேன். இதுங்க ஊற்றிக்கலாம். சந்தையிலிருந்து புதினா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் புதினா சட்னி அரைச்சி ரொம்ப நாள் ஆகி போச்சு, அதனால் புதினா சட்னி சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு கட்டு 10 ரூபா. பரவாயில்ல, இதில் பாதி போட்டால் போதும், நம்மளுக்கு இவ்வளோ போட வேண்டாம் சட்னிக்கு. நான் பாதி மட்டும்தான் போட்டுக்க போகிறேன். இங்கே பாரு, இது ஒன்று தான் அழகாக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இப்படி இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். இட்லி வந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம வீட்டு இட்லி சூப்பராக வந்துருச்சு, அருமையாக வந்துருச்சு. எடுத்துடலாம். இட்லி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருச்சு. இருங்க, எடுத்துட்டு காமிக்கிறேன். ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். அருமையாக இருக்குது. இருங்க வரேன். அதாவது எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, இட்லின்னா மல்லிகைப்பூவாட்டு இருக்கணும், பந்து பந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இட்லியும் கூட இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, சூடாக இருக்குது. ஒரு அடைசல் இட்லி ஊற்றிட்டேன், இன்னொன்று ஊற்றலாம், அந்த பக்கம் வச்சிட்றேன். அடுத்தது புதினா சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணும்போது வரேன். மக்களே மக்களே, இட்லி பாருங்கள் மக்களே. புதினா சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு கண்டிப்பாக புதினா சட்னிக்கு போடணும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் அதை போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்துடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரைப்படும், நல்லா அரைப்படும். இருங்க வரேன். கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக வணங்கிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், வரமிளகாய், ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு தக்காளி போடுறேன். அதை போட்டு வணக்கிக்கலாம். அது கூடயே பார்த்தீங்கன்னா 2 சீரகம் போட்டுக்கலாம். சீரகமெல்லாம் கண்டிப்பாக போடணும் புதினா சட்னிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. புதினா போட்டுக்கலாம். கழுவி வச்சுட்டேன், புதினா சுத்தமாக கழுவிட்டேன். எல்லாமே போட்டு நல்லா வணக்கணும். எண்ணெயிலேயே வணக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வணங்கட்டும்.
இப்போ வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, கொஞ்சமாக தேங்காய், நான் ஒரு நேரத்துக்கு தான் செய்கிறேன், அதனால் அளவாக செய்கிறேன். கொஞ்சமாக தேங்காய், புளி கொஞ்சமாக போடுறேன் நான். ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறேன், புளிப்பு அதிகமாக இருந்தால் எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க. அதனால் தேங்காய் புளி அதுலேயே போட்டு நல்லா வணக்கிடலாம். வணங்கிடுச்சு எல்லாமே. ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நான் சட்னியை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். புதினா சட்னியை அரைத்து விட்டேன். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. இருங்க, இட்லி வச்சுட்டு சட்னி வச்சுட்டு வரேன். இட்லி மல்லிகைப்பூ இட்லி ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன். நான் அப்புறம் தான் சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட மாட்டேன். உங்களுக்காக இங்கே பாருங்க, இட்லி பாருங்க பந்து மாதிரி. நான் சொன்னேன்ல இட்லி பந்து பந்தாக வருன்னு, அதே சுடுது. இவன் பந்து பந்தாக தான் இருக்குது இட்லி. சரிங்களா, சாப்பிட்டு பார்க்கலாம். புதினா சட்னி பாருங்க, நல்லாயிருக்கும். இட்லிக்கு புதினா சட்னிக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு தக்காளி குருமா வைக்கலாம். அடாடாடாடா, அருமை, மிக அருமை. இட்லி புதினா சட்னி சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி புதினா சட்னி, அவ்வளோதான். இதோட முடிஞ்சுது. கதம் கதம்.